நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னடா மாங்கல்யம் காமிக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம சகோதரிகளுக்கு மாங்கல்யம் கோர்க்கும் படலம் தாங்க. மாங்கல்யம் கோர்த்து முடிச்சாச்சு, பேக்கிங் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கழுத்தில் மாங்கல்யம் சாத்தியிருக்கேங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிவிட்டு பேக்கிங் பண்ணிக்கலாம். நீங்களும் சேர்ந்து வாங்க, வாழ்த்து சொன்ன. நம்மளோட அனைத்து உருக்களும் எப்பயுமே சாமியோட பாதத்தில் தாங்க இருக்கும். ஏன்னா எப்போவுமே சாமியோட பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம உருக்கள் எடுத்து வச்சு கோர்க்கிறது தான் முறை. ஸோ அந்த வகையில் இதுதான் நம்மளோட மாங்கல்ய உருக்கள். சாமி பாதத்தில் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ நேரில் வாக்கிங் வர கஸ்டமர் கோத்து கொடுக்குறதா இருந்தாலும், யூடியூப்பில் கேட்குற கஸ்டமராக இருந்தாலும், நம்ம வந்து இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்காக நம்ம சார்த்தக்கூடிய மாங்கல்யங்க. இந்த சகோதரி இன்றைக்கி நம்மக்கிட்ட மாங்கல்யம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்க. இந்த சகோதரி நம்மக்கிட்ட இன்றைக்கி மாங்கல்யம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஃபுல் செட்டு. சரிங்களா? இது என்னக்கா அழகாக குட்டியாக இருக்குன்னு வரவங்க எல்லாருமே கேட்குறாங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நம்ம மாங்கல்யமாக பாவித்து இதை மாங்கல்யமாக அவங்க அம்மனுக்கு சாத்தி வழிபட்டு வர நித்திய சுமங்கலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இருக்குங்க. வாய்ப்பு இருக்கவங்க வீட்டில் இருக்க அம்மனுக்கு மாங்கல்யம் சாற்றணும் அப்படின்னா இது போல் ஒரு காசும் 2 குண்டும் வாங்கி நீங்கள் மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அம்மனுக்கு சாப்பிட்றலாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சகோதரி ஒரு பிள்ளையார் தொப்பத்தாளியும் 2 குண்டோட சரடு கேட்டிருக்காங்கங்க. இந்த சகோதரி தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு சமயபுரம் மாரியம்மன் கிட்ட உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்திக்கிறாங்க. அடுத்த ஆண்டு உங்கள் தங்கத்தில் மாங்கல்யம் அழியணும் அப்படிங்கிறது சார்பாகவும் நம்மளும் வாழ்த்திக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சகோதரி ஃபுல் செட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சகோதரி தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். அடுத்த ஆண்டு இந்த மாங்கல்யம் செட் அவளும் தங்கத்தில் வாங்கணும்னு வேண்டிக்கலாங்க. உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். நன்றி.